துய்யதான மெல்லிய துப்பட்டி. யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு சமுதாயத்தில் முக்கியமான அந்தஸ்தில் இருக்கிறான். யூதருடைய ஆலோசனை சங்கத்தில் இவனும் ஒரு முக்கியமான உறுப்பினர். இருந்தாலும் இவன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை தன்னுடைய கைகளினால் தொட்டு அதை சிலுவையில் இருந்து இறக்குகிறான். யூதருக்கு சிலுவை மரம் ஒரு சபிக்கப்பட்ட மரமாக இருக்கிறது. மரித்தோரின் சரீரத்தை தொடுவதை யூதர்கள் தீட்டாக கருதுகிறார்கள். இவை எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல் யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை சிலுவை மரத்தில் இருந்து இறக்கி கல்லறையில் வைப்பதற்கு கூட இருந்து உதவி புரிகிறான். இயேசுவின் மீது ஒருவர் மெய்யான அன்பு வைத்திருக்கும் போது அவர் இயேசுவுக்காக எல்லாவிதமான ஊழியத்தையும் செய்வார். எந்த ஊழியமும் இழுக்கானது என்றும் அவமானமானது என்றும் நினைக்க மாட்டார். இயேசுவின் எல்லா ஊழியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பார். யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து அதை துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றுகிறார். அக்காலத்தில் மரித்தோரின் சரீரத்தை மெல்லிய துப்பட்டியில் சுற்றி அடக்கம் பண்ணுவது வழக்கம். மற்ற மனுஷர்களின் சரீரங்கள் அடக்கம் பண்ணப்படுவது போலவே இயேசு கிறிஸ்துவின் சரீரம் துய்யதான மெல்லிய துப்பட்டியில் சுற்றி அடக்கம் பண்ணப்படுகிறது.